Hi friends, வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இந்த மாதிரி நீங்களும் ஒன் டைம் புளிக்காய்ச்சல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு புளி எடுத்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம வெதுவெதுப்பான தண்ணிலையும் இது ஊற வைக்கலாம். அப்போ நமக்கு சீக்கிரமாக ஊறி கிடச்சிடும். இந்த புளி ஊறுறதுக்குள்ளே நம்ம வறுத்துட்டு அரைக்கிறத ரெடி பண்ணிக்கலாம். புளியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கணும். நான் ஒரு 15 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவு எள் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளும் பயன்படுத்திக்கலாம். 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் தனித்தனியாக 1 by 1 நம்ம வரசட்டியில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். இது கருகிடாமல் லைட்டாக அதோட மனம் வரும். நம்ம வறுக்கும் போதே அந்த ஸ்டேஜில் ட்ரையான மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். எள்ளு போடும்போது மட்டும் எள்ளு போட்டு கொஞ்சம் நேரத்திலே நல்லா வெடிக்கும். இந்த மாதிரி வெடித்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக மிளகாவையும் கருகிடாமல் வறுத்துக்கணும். கருகிடுச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம வறுத்தது எல்லாமே ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணி வச்சுக்கணும். வாணலியில் இது தாளிக்கிறதுக்கு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறின பிறகு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்போட நிலக்கடலையும் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 10 வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். மிளகாய் இந்த மாதிரி செவந்த பிறகு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். புளி ஊற வைக்கும் போது 1 டம்ளர் சேர்த்துருந்தோம் இல்லைங்களா, இன்னும் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் புளிக்கரைசல் ரெடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த புளிக்கரைசலோட நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன். நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கணும். இப்போ உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டதுனால மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு நான் கொதிக்க விட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இடையிடையே 1 or 2 டைம்ஸ் இந்த கரைசலை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம சேர்க்குற புளிக்கரைசலை தண்ணித்தன்மையாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அதிக நேரம் கொதிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம திக்கான கன்சிஸ்டன்சியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு கொதித்து ரெடி ஆகிடும். மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும், மூடி வச்சுருவோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓப்பன்லேயே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நமக்கு புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடும். இந்த பேஸ்ட்டை ஒயிட் ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.